ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம இந்த சேனலில் கேமிங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கடைசி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சர்க்கார் இன்ஃபினிட்டின்னு ஒரு கேம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் கேம் பண்ணுறோம். ஸோ நடுவில் கொஞ்சம் நிறைய கேப் இருக்குது. ஓகே, அந்த கேப்பெல்லாம் சரி கட்டுற மாதிரி இனிமேல் நம்ம தொடர்ந்து கேம் ப்ளே போட போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ரோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்டையனை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம இன்றைக்கி பக்ஷா ட்ரோல் கேம் ப்ளே தான் கைஸ் விளாட போகிறோம். ஓகே, 2 லைஃப் இருக்குது. ஓகே, புல்லட் என்ன இருக்குது? ஓகே, 2 ஒரிஜினல் 1, 2 டூப்ளிகேட்டு. பச்சை கலரில் இருக்கிறது டூப்ளிகேட்டு, ரெட் கலரில் இருந்தால் ஒரிஜினலு. சரி, அப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இங்கே என்ன எடுக்க முடியல. நம்ம ஒரே ஒரு ஒரிஜினல் புல்லட் தான் இருக்குது. அதனால் நம்மளே சுட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. தெரியும்டா. ஓகே, இப்போ இப்போ நம்ம தான் விளாடணும். நம்ம சான்ஸ் தான். இப்போ அவனை சுடுவான், செத்துரு கண்ணு. அவ்வளோதான் கேஸ். என்ன கேஸ், இதிலலாம் நம்ம எவ்வளோ பெரிய பிளேயரு. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருப்போம். சரி, போட்டிருப்போம். அது நீங்கள் மறக்காமல் பார்த்துங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஓகே, அவனுக்கு ஒரு லைஃப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கஃபு வேறு புதுசாக கொடுத்துருக்கானுங்க கைஸ். 3 ஒரிஜினலு 2 போலியா? இருங்க, இதை எடுத்து சூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. ஓகே, இதில் ஒரிஜினல் புல்லட் இருக்குது கைஸ். அப்போ நம்ம இந்த கத்தி யூஸ் பண்ண தேவையில்லை. இது என்னோட போடா. அவனை ஷூட் பண்ணிடலாம். கத்தி யூஸ் பண்ணால் 2 புல்லட் போவோம். அவனுக்கு ஏற்கனவே ஹெல்த்து போனாலும் நான் அதை யூஸ் பண்ணலை கைஸ். 2வது ரவுண்டு 4 இது இருக்குது. ஐயோ, கத்தி போயிடுச்சு. அப்படியே தெரிஞ்சதானே கத்தி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். கஃபை ஓகே, கண்ணாடி 2 கண்ணாடி 3. ஓகே, அவன்கிட்ட 2 கஃப் இருக்குது. அவ்வளோதானா? ஓ, 2 இதுதான் கொடுப்பாங்க போல் கைஸ். நம்ம அந்த யூடியூப் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இல்லை, அது எக்ஸ்ட்ரா. சரி, நம்ம அவனே சுடுவோம். ஏன்னா வரமாட்டேங்குது. அவனே சுடுவோம். அங்கே போலி புல்லட் கைஸ். கையை கட்டி போயிட்டான். செத்துருவோம். அது சாவலியா? சூப்பர். அப்போ கன்ஃபார்மாக நம்ம செத்துருவோம். சொல்லலாம். இப்போ 2 ஒரிஜினல் புல்லட் இருக்குது, ஒரே ஒரு போலி புல்லட் இருக்குது. நம்ம கஃப் வேணால் யூஸ் பண்ணி 2 வாட்டியில் ஏதோ ஒரு வாட்டியாச்சு வந்துடும் நமக்கு. எப்படி ஒரிஜினல் புல்லட் வந்துடும். ஸோ அதனால் என்னடா இது கைக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. அவனை சுடுவோம். சொல்லலை. ஓகே, இப்போ இந்த முறையை நம்ம தான் கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கோம்ல. இவன் கை விளையாட முடியுது. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் ஒரிஜினல் தான் இருக்குது. அப்போ தலைவனை இந்த வாட்டி முடிச்சு விட்ற வேண்டியது தான். வாங்கண்ணு, வாடா கன்னு வாடா. இது வேறு கரெக்டாக வந்து தொலைய மாட்டேங்குது. ஓகே, தலைவனோட கதை முடிஞ்சு. அவனுக்கு 3 இருக்குது, அவனுக்கு 2 தான் இருக்குது. மீன்ஸ் இப்போ இவன் நம்மளை கட்டி போடுறான். அதில் இருக்காதுடா. இப்போ இவன் தான் விளாடுவாங்க கையில் கட்டு போட்டி இருக்கனால. ஓகே, ஒரு ஹெல்த் ஏற்றுறது இருக்குது, ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு அந்த புல்லட்டை வெளியே எடுத்துறது இது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தான் விளாடணும். சேர்த்துட்டான். இன்னும் ஒரே ஒன்று தான் இருக்குது.
3 புல்லட்டும் வந்துருச்சு வெளியே. அப்போ அதை மிச்சம் இருக்கிறது வந்து அது சுடாத புல்லட் தான். எப்படிரா எப்பட்றா இப்போ சுடுவோம். இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எப்படி போலி புல்லட்டாக இருக்கும் சொல்லலை. 3 புல்லட்டு எனக்கு வெளியே வந்த மாதிரியே இருந்துச்சு கைஸ். இதே என்னதான் நடக்குது? இப்போ மறுபடியும் எதாவது புல்லட் ஷோ பண்ணாங்களா? கஃப் எடுக்கிறான். ஐயோ 2 எழுத்து இருக்கா? முன்னா விளாடணும். எப்படியும் செத்துருவான். சாவிலியா 2 வாட்டி தப்பிச்சிட்டானா? அப்படியே போ. ஓகே கத்தி 2 கத்தி ஒரு கண்ணாடி. ஓகே நம்ம இந்த வாட்டி கத்தி 3 கத்தி இருக்குது. ஒரு கத்தி யூஸ் பண்ணால் 2 புல்லட் வரும். 2 பாயிண்ட் போகும். ஓகே கைஸ் இப்போ நான் ஹெல்த் ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ் ஹெல்த் ஏறியாச்சு. இப்போ அது இருக்கிறது என்னன்னு கூட தெரியலையே. நாமளே சுட்டு போமா இல்லை அவனே சுடுவோம். செத்துருவோம் நினைக்கிறேன். சொல்லலை ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். நம்மளை சுடலை. ஓகே இப்போ கடைசி ரவுண்டு பயங்கரமான ரவுண்டு. இவ்வளோ ஹெல்த்து கொடுத்துருக்கானுங்க. கஃபை இது 2 புகழ்லாம் கொடுக்குறானுங்க. 2 ஒரிஜினல் புல்லட்டு 4 போலி புல்லட்டு. ஓகே இந்த வாட்டி நம்ம இருங்க கைஸ். சரி எடுத்துட்டோம். வைக்க முடியாதா திருப்பி? சரி இருக்காதுன்னு நம்புவோம். சோப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இல்லை இப்போ நம்ம தான் அவனை கஃப் யூஸ் பண்ணுவோம். 2 வாட்டி சொல்லுவோம். 2ல் ஏதோ ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா இருங்க கண்ணாடி யூஸ் பண்ணுவோமா? என்ன இருக்குது? இது போலி புல்லட் கைஸ். ஸோ நம்மளை நாமளே சுட்டுக்க வேண்டியதான். தெரியும் ஒன்று இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதில் ஒரிஜினல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கத்தியை நம்ம யூஸ் பண்ணிடலாமா? சரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இது அவங்க சுட்டுச்சுன்னா 2 போயிடும் அவனுக்கு. இதில் மட்டும் புல்லட் இருந்துச்சுன்னா அவன் செத்துட்டான் இன்றைக்கி. அடிங்கு அவசரப்பட்டு கத்தி யூஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஐயோ இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடா இப்போ 1 ஒரிஜினலு 1 இப்போ டூப்ளிகேட்டு. ஸோ அதிக சான்சஸ் இருக்குது கைஸ். சொல்லலை. எடுத்தெல்லாம் பார்க்குறான். கஃப் வேறு கட்டியிருக்கானா? இல்லை என்னதான் என்னடா இங்கே கீழே காட்டுறீங்க? இது என்னடா நடுவில் 3 ஒரிஜினல் 3 டூப்ளிகேட்டு. என்னங்க இங்கே என்ன கஃப் வந்து தனியாக இருக்குது? 3 ஒரிஜினல் இருக்கு. சரி ஃபஸ்ட்டு எடுத்து அவனை சுடுவோம். இல்லை இப்போ வந்து அதிகமாக சுடுறது தான் இருக்குது. கரெக்டாக கஃப் பண்ணுறோம். பைத்தியக்காரனை கத்தியை கட்டெல்லாம் பண்ணுறாங்க. 2 புல்லட் போயிடுச்சு. 2 லைஃப் போயிடும் கைஸ். இப்போ சேம் சான்ஸ். 1 2 டூப்ளிகேட்டாக இருக்கும். இல்லைனா 2 ஒரிஜினல். ஓகே இப்போ ஒரிஜினல் அப்படிங்கி டூப்ளிகேட் எடுத்துட்டான். ஸோ 2 லைஃப் தான் இருக்குது. இப்போ இதில் கண்ணாடி யூஸ் பண்ணுவோம்.
இதில் மட்டும் ஒரிஜினல் இருக்குங்க. அடங்கு போங்களாடி. சரி இருங்க, இது நம்மளை சுட்டுப்போம். அடுத்து கத்தியை யூஸ் பண்ணி அவனை சுட்டுருவோம். ஓகே போயிடுச்சா? பாருங்க கத்தியை யூஸ் பண்ணுறோம், அறுக்கிறோம். இப்போ அவன் கன்ஃபார்மாக 2 போயிடும் கைஸ். ஏன்னா அது 3 இருந்துச்சு. சாவில் சாவு, அவ்வளோதான். 2 போயிடுச்சு. இப்போ 3 இருக்குது, நமக்கு 2 தான் கைஸ் இருக்குது. 2மே கத்தியே கொடுத்தா என்னடா பண்ணுவேன் நான்? 3 அதே தான் கைஸ். கண்ணாடி யூஸ் பண்ணிடலாம். அது என்னடா இது, கண்ணாடி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? நாமளே சுட்டுக்கணும். இப்போ இன்னொரு கண்ணாடி இருக்குது, இது யூஸ் பண்ணும். ஓகே இது ஒரிஜினல் இருக்குது. இப்போ அவன் கதையை நம்ம முடிக்க வேண்டியது தான். கத்தியை 3 இருக்குது அவனுக்கு லைஃபே. இப்போ 2 போயிடும். அவன் கஃப் பண்ணுவான் கன்ஃபார்மாக. கஃப் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். ஓகேடா, கண்ணாடி யூஸ் பண்ணுறான், அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பான். ஓகே அப்போ கன்ஃபார்மாக அதில் ஒரிஜினல் புல்லட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படின்னே இது டூப்ளிகேட். அவனே சுட்டுக்கிறான், பைத்திக்கிறேன். அப்போ அது டூப்ளிகேட்டு. இப்போ மறுபடியும் எடுப்போம் பாருங்கள். என்னது இதுவும் டூப்ளிகேட்டா? டேங்கப்பா, இப்போ கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஸோ உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கும் நேரம். இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் ஒரிஜினல் புல்லட் தான் இருக்கும். கத்தியை எடுக்கிறோம், அறுக்கிறோம், அவனை போட்டு தள்ளுறோம். செத்தா 2 போகும். அவனுக்கு இருக்கிறதே ஒரு லைஃப். செத்து தொலையட்டு இந்த நாய். அவ்வளோதான் கைஸ், வின்னு கைஸ். நாம வின்னு கைஸ். ஏங்கடா 3 இருக்கு. அவன் செத்து தொலைலையா? என்ன பண்ணுறான்? என்னடா பண்ணுறீங்க டேய்? ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம தோக்குற மாதிரி இருந்தோம். கடைசி நொட்டியில் அவனை போட்டு தள்ளி ஜெயிச்சிட்டோம். ஓகே, அப்போது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சந்தோஷ். தவி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.